ரெடன் கிங்ஸ்லி சார் அவர்களை అన్బోడు మరైకు అలైకిరం. అమ్మ మొత్తానికి నేర్చుకున్నానమ్మ 2 పదాలు తమిళ్లో. அதாவது அவரை கூப்பிடுறதுக்கு என்னென்னமோ பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். தமிழில் பேசி என் தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்போவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம். அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லுவோன்னா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது ரோலாக இருந்தாலும் அவன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்றைக்கி சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். இப்போ ஒரு சின்ன மிக சரி நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணே. எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும், எல்லா டெக்னீஷியன்ஸும் சார் சொன்ன மாதிரி இந்தியாவின் ஆகச்சிறந்த கலைஞர்கள். அப்படி இந்தியாவில் எந்த மொழியெல்லாம் இருக்கோ அந்த எல்லா மொழிகளுக்கும் சென்று தனது நடனக்கலையின் மூலமாக தனக்கென ஒரு தனி தடம் பதித்து கொண்டிருக்கிற, இப்போ நம்ம பார்த்த தாரா தாரா பாடலை இவ்வளவு அழகாக நளினத்தோடு எல்லாரும் திரும்ப திரும்ப 5 லாங்குவேஜ் இருக்குன்னா 5 லாங்குவேஜ்லேயே 5 வாட்டி பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக நமக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த, நான் விரும்பி ரசிக்கிற எங்கள் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஷோபி மாஸ்டர், நீங்கள் எங்கள் விழாவுக்கு வந்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. உங்களுக்கு பூங்குத்து வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஷோபி வந்து எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம், ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலன்னு தெரியும், அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி வந்து கேட்ட உடனே வந்து இந்த படம், இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? அனைவருக்கும் வணக்கம், అందరికీ நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு, எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் ஒரு க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும், அதை வந்து ரசித்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது. அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சிச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காது, பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு, வந்து சொல்கிறது அந்த இப்போ டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதி பிரதரோட
அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடியிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர இவங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சுது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேறு லெவலு, பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி சவுண்ட். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் MBBS சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லரி புல்லோட அட்டக்க மீது அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார்கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்ரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த வரும். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து வேறு யாராச்சும் விட்டு என்னை மட்டும்தான் விட்டுருக்கீங்க. இல்லை அதேமாரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லோரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் மீட் பண்ணுது KR சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸர் சமயத்துலேருந்து ஃப்ரெண்டு, அந்த மாதிரி அந்த கிங்ஸ்லி. அப்புறம் வந்து நம்ம வெனிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப க்யூட்டாக, நல்லா க்யூட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் க்யூட்டு ஸ்வீட்டு, நீங்கள் தான் பயங்கர க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. முடிஞ்சால் செகண்ட் பார்ட்டில் எங்கள் ப்ரொடியூசர் 2 ஸ்டெப்பு போட வச்சுருங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. நிகழ்ச்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் வெறிச்சோடி இருந்தது, எல்லாம் அப்படியே இருந்துருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, மேடையில் 4 பேர் ஏறுறாங்க, கீழே 2 பேர் தடுமாறுறாங்க, அங்கிட்டு சிதறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க மேலே பெரிய ஆச்சரியமாக அந்த படம் முழுவதும் பேசிட்டே இருந்தாங்க. காலையில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் மேம், 4 மணி நேரத்தில் அப்படியே நஞ்சு போயிட்டோம். ஒரு 4 நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆளே வேற ஆள் அடையாளம் தெரியாமல் போயிடுறோம். ஆனால் இந்த படம் தொடங்கிய நாள் முதல் இந்த படத்துடைய நிறைவு நாள் வரை 4 வருடங்களாக தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய பொலிவை, தன்னுடைய திறனை அதே போல் அவங்க தக்க வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த உழைப்புக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் கதாநாயகி நிதி அகர்வால் அவர்களை மேடைக்கு ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. Put your hands together for our beautiful Nidhi Agarwal. There is a dialogue in Telugu, pattu pattu enta pattina padevalu leru akkada ani. అర్థమైందా? பட்டு பட்டுன்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு, ஆனா அர்த்தம் வாய்ந்தல்லே ராஜா. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமாக காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட்டு கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதை மாதிரி பூமிகா அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஏன்னா அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி 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 உங்களுக்கு. சார் தேங்க்யூ சார். ஐ ஹாவ் டு சே நன்றி டு யூ சார். Okay. I have to speak about Ratnam sir.
Ratnam sir is the most first Ellarku Vanakam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat. And he does not need to do these things. He's literally managing the other actors, and he is completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம். பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். அடாடா, அது பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? இதுக்கு தான் இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na ungal pati pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir pati kuda pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the padam, actually, enakku oru romba emotional journey irukku. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And enakku story mele, enakku direction mele, padam mele romba trust irukku. That when the film comes, 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்கே தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேசுடைய டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? Actually, நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு. No, but so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work. It's years of effort, a lot of planning, and a lot of perseverance that it takes to be in that position. So happy. And most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naku dorkindi, and I'll always remember that. பேன் இண்டியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நான் எந்த கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நான் ஏற்று நடிக்கிற கதாபாத்திரம் அந்த படத்தில் மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிற ஒரு கலைஞன். 2 நாளைக்கு முன்னாடி மகாநதி திரைப்படம் பார்த்தேன். அதில் ரொம்ப சின்ன காட்சி, ஒரு எளிய காட்சி. அந்த எளிய காட்சியை அவ்வளவு யதார்த்தமாக சிரமமில்லாமல் நடிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்பதை ஒரு ரசிகனால் என்னால் உணர முடிஞ்சிச்சு. எப்போதும் தனது ஆகச்சிறந்த நடிப்பினால் தமிழ் சினிமா ரசிகர்களை வியக்க வைக்கிற தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு நீங்கள் எல்லாரையும் அவரை வரவேற்கணும். எங்கள் தயாரிப்பாளர் ரத்ன சார் அவர்கள் தலைவாசல் விஜய் அவர்களுக்கு பூச்செட்டு வழங்கி எங்கள் அன்பை பரிமாறுவார். சார் வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த மேடையில் பார்க்குறதுல. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஹரிஹர வீரமல்லு உங்கள் அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார்.
இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கீரவாணி சார் அண்ட் எவ்ரி ஒன், கேஆர் சார். ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும் பொழுது தட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் அ தெலுங்கு ஃபிலிம், இஃப் ஐ எம் ரைட். ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் காட் ரிலீஸ்ட் அண்ட் டைம் வாஸ் கோயிங் ஆன். அண்ட் ரத்னம் சாருக்கு எனக்கும் என்னென்னா, என்னை தெலுங்குவில் வந்து இன்றைக்கி தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கிறா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டூடியோவில். தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்றைக்கி வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன். అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ గిట్టింది, ఈ మరి జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి அப்படின்னு. సో ఐ వెంట్ టు విజయవాడ. విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్ దట్, ఇన్ఫ్యాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు అట్లా. ఏం క్యారెక్టర్స్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిలిం, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏமனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததில், இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி ரத்னம் சார், யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வெண்ட், ஐ நோ எவ்ரி ஃபாதர் வில் அண்டர்கோ ఇట్. అండ్ చాలా థ్యాంక్స్ అండి. కీరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి. ఐ మీన్ లైక్ ఐ డోంట్ నో, థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్. అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి అ వెరీ బిగ్ ఫిలిం, a trend setting film in the pan Indian level. Thank you very much and God bless you. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வருகைக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஹேமரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்கள் 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்களே, அதுதான். அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணி விட்டேன். ஆமாம், சொல்லவில்லை. முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம், தெலுங்கில் இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணார். ஸ்நேகம் கோசம் படையப்பில் ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா, தெலுங்கு நான் பண்ணேன் கண்டினியூஸாக ஒரே ரோலில். ஒரே வருஷத்தில் 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோடய டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது, நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா, அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேறு. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள், லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாப்ஸ் வருமோ
ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா, உழைச்சி மேலே வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம், உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுனதில் வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்கில் ரீரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், தெலுங்கில் உள்ள படங்களை தமிழ் வந்ததாக இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில் படம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்னு பார்த்துருப்போம், ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருந்துருக்கு, அவ்வளோதான். தமிழ்நாட்டோட எல்லா தேட்டருங்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்ன காரணம்னா, சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸில் வெளியாக ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா, அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நான் எனக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னோட குருநாதர் எம் சண்பகமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, என்ன ஒரு 7th ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்தில் தமிழில் அதை படிக்கிறேனோ அதே வேகத்தில் அதை வந்து தெலுங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷனில் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார். வந்து என்னென்னா, வெறும் தயாரிப்பாளராக ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுற ஆள் கிடையாது, அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்ட்டாக ஒரு சக கலைஞனாக உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு, மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருந்தால் ரத்னம் சாரோட பேர் இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும், ஜோதி கிருஷ்ணா சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், பட் எங்களுக்கு மரகதமணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத அந்த நாட்களை, அந்த பாடல்களை, கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்கில் ஒரு படமும், நான் பாவனாச்சார்னு ஒரு படமும் பண்ணேன் நான் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.